பேச போகிறேன். யார் நான் தமிழில் பேசுகிறேன்னா நம்ம நம்ம ஆளுங்களுக்காக நான் பேசுகிறேன். ஏன்னா மலாயில் பேசினா மலாய்க்காரங்க புரியும். நான் வந்து கல்யாணம் பண்ணது வந்து முஸ்லீம் மாலை. ஆனால் அவங்க எல்லாம் கன்வெர்ட் பண்ணி மாற்றி இந்துக்கு கொண்டா வந்தாச்சு. ஆனால் அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டால் எனக்கு தான் தெரியும். நாட் ஈஸி இல்லை. ஏன்னா இந்த நாட்டில் வந்து இஸ்லாம்காரங்க தொழுவுறதும் வந்து நம்ம சிவனை தான் வழிபடுறாங்க. அந்த சிவலிங்கம் தான் வந்து முக்கால இருக்குது. இதுதான் வழிபடுறாங்க அவங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால தான் அவங்க வந்து கிப்லாட் பண்ணுறாங்க. கிப்லாட் வந்து எது நோக்கி இது பண்ணுறாங்க? மக்காவை நோக்கி இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க வழிபடுறது நம்மளோட கடவுள் தான். ஸோ நிறைய பேர் என்ன நான் வந்து முஸ்லீம் மேலே கல்யாணம் பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு இஸ்லாமில் பூரா விருப்பம் இல்லைண்ணே, என்ன செய்யுது? இந்த மலேசியாவில் மாற்றி பாருங்கள். முடியலையா வெளிநாட்டில் போய் தங்கி மாற்றுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இங்கே முடியலையா இந்தோனேஷியாவில் போய் மாற்றலாம், சிங்கப்பூரில் மாற்றலாம், இந்தியாவில் போய் மாற்றலாம். எனக்கே நிறைய கால் வரோண்ணே, அண்ணே மாற்ற விட்டு வெளியே வரணுண்ணே. ஏன் எனக்கே மலாய்க்காரன் கேட்பாண்ணே, நம்ம மலாய்க்காரன் கேட்குறான் நான் வந்து இந்து மதத்துக்கு வரணும், என்ன செய்யணும்னு. தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மலாய்க்கரிசியை ஒன்று கூடி இந்தோனேஷியாவில் போய் செட்டில் ஆகிருங்க. ஏன்னா இந்தோனேஷியாவில் வந்து மதம் வந்து பேபாஸ், இந்தியாவில் மதம் பேபாஸ், சிங்கப்பூரில் நீங்கள் பிஆர் எடுத்து அங்கேயே தங்கி அங்கேயே கல்யாணம் பண்ணால் அதுவும் பேபாஸ். ஆனால் அவங்க வழிபடுறது வந்து மக்கால என்ன கடவுள்? சிவலிங்கத்தை தான் வழிபடுறாங்க. ஸோ அவங்களே ஓகே நாயக்கரங்க விட்டுருங்க, அவங்க வேலையே மதவெறி தான். இந்திய முஸ்லீம்காரங்க அதோட ஒன்றும் மதவெறியாக இருக்காங்க. ஒரு அங்கட் நாயக்கரனோட அங்கட் எடுத்தாலும் சரி, அவனோட இஸ்லாம்லேருந்து இந்துக்கு மாற்றுங்க. ஓகே நான் நினச்சேன் சரி இந்த நாட்டில் தங்க வேணால் நம்ம வெளிநாட்டிலே தங்கிடுவோம்னு நினச்சேன். ஏதோ கடல் புண்ணியத்தில் நான் திருப்பி இங்கே அப்ளை பண்ணதில் எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ பிறந்த சூறா சிஜிஎல் கேபிஎன் எல்லாம் கிடைச்ச வகைக்கு நான் அப்ளை பண்ணேன். இப்போ பிள்ளைங்கெல்லாம் ஐசி எல்லாம் கிடைக்கிது. இந்த இஸ்லாமில் பூந்தால் சீக்கு வராது, சாவு வராது, சொர்க்கத்துக்கு போகலாம். இவன் வந்து இப்படி மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க இதில் பாருங்கள், தீவிரவாதி கூட சொர்க்கத்துக்கு போவான். அவன் நம்புகிறான். எங்கேயாச்சும் அல்லாஹ் எப்படி இருப்பான் வரைஞ்சிருக்காங்களா, இல்லை நபி எப்படி இருப்பான் வரைஞ்சி காட்டியிருக்காங்களா? வரியில் கடவுள் உருவம் இல்லை, நபிக்கு உருவம் இல்லை சொல்லி இப்படி இது பண்ணிட்டாங்க. ஆமாம், இந்த கிப்லாட் பண்ணுறாங்க. எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. மஸ்ஜித் மேலே புலான் சாப்பிட்டு இருக்குது. அதுவும் சிவன் தலைக்கு மேலே உள்ள புலான் சாப்பிட்டு ஒன்றா தான் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது. ஆனால் இவங்க தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவங்களே உணர்ந்து அவங்க பூந்தாங்க. அவங்களே உணர்ந்து பூர்றாங்க. நீ வந்து அந்த இஸ்லாம்காரன் இந்து மதத்தை கொண்டா வந்து கல்யாணம் பண்ணி இங்கே மலேசியாவில் இடம் இல்லைனா வெளிநாட்டில் போய் தங்கி அங்கேயே எல்லாம் டஃப்தா பண்ணி அங்கேயே இரு. அப்படி ஒன்றுக்கு வந்து நல்ல டாக்குமெண்ட் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இங்கே வந்து அப்ளை பண்ணி இங்கே லூலூஸ் பண்ணாலும் இங்கே தங்கு, இல்லைனா வெளிநாட்டிலே தங்கு, இல்லைன்னா என்னத்துக்கலாம் அந்த மாதிரி. அதனால் தயவு செய்து வேறு மதத்தில் பூந்திங்கன்னா திருப்பி இந்து மதத்துக்கு வந்துடுங்க. அதே சமயம் வேறு மதத்துலேருந்து கன்வெர்ட் பண்ணி வேறு மதத்துக்கு போயிட்டீங்களா, இல்லை வேறு ஒரு பிள்ளையை காதலிச்சுட்டு இருந்தீங்களா, இஸ்லாம் பிள்ளையோ கிறிஸ்டின் பிள்ளையோ, முடிஞ்சால் நம்ம மதத்துக்கு கொண்டாவாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். மலாய்க்காரங்களா சரி நம்ம மதத்துக்கு வர ரெடியாக இருக்காங்க, தைரியம் இருக்கா? அதே மாதிரி இஸ்லாமில் பூந்தவங்க பாதி பேர் தமிழாங்க இருக்காங்க, வெளியாகுங்க. நீ என்ன மதத்து வேணால் அரப் சாப்பிட்டு பிள்ளைய வேணால் லவ் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் வந்து நீ ஹிந்து மதத்தில் இருக்கணும், அவளை வந்து ஹிந்து கொண்டு வந்து கொண்டாவா. ஏதாச்சும் தரலாம் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராம் பிஎம் பண்ணுங்கள்.